குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பயோசுவாலஜியில் கடைசி பார்த்து பார்க்குறோம். ஹியூமன் ப்ரெக்னன்சி, சைல்ட் பர்த், லாக்டேஷன் அல்ல ஃபீடிங். சரியா? இதை அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னையோட பயோசுவாலஜியில் முதல் 2 யூனிட் முடியுது. அன்னன்னைக்கு உள்ள பாடத்தை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க, ரிவைஸ் பண்ணிடுங்க. பார்க்குறேன் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஓரளவு டெஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லா டெஸ்ட்டுகளை வேகமாக செய்யுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுங்கள். பின்னால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்தோம், ரீப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு இதாக நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஹியூமன் ப்ரெக்னன்சி, சைல்ட் பர்த், லாக்டேஷன் அல்ல ஃபீடிங். சரியா? நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்தோம் பிளாஸ்டோசிஸ்ட்னா என்ன. இதான், அதாவது முதல்ல ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் ஆச்சு. ஜைகோட் வந்து ரிப்பீட்டட் மைட்டாட்டிக் டிவிஷன் அல்ல கிளீவேஜ்னால 2 செல், 4 செல்ஸ், 8 செல்ஸ், 16 செல்ஸ். அதுக்கு அடுத்தப்பல மொருலா ஃபார்ம் ஆச்சுது. மொருலாக்கு அப்புறம் இது பிளாஸ்டோலா. இந்த பிளாஸ்டோலாவில் உள்ளுக்குள்ள கேவிட்டிக்கு பிளாஸ்டோசீல், அதுக்கு வெளியில் உள்ள செல்ஸுக்கு பேர் ட்ரோபோபிளாஸ்ட். இன்னர் செல் மாஸுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் இன்னர் செல் மாஸ். இப்போ இந்த இன்னர் செல் மாஸ் எம்ப்ரியோவா டெவலப் ஆகுது. இந்த ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ் என்ன செய்யணும், இது ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இது பண்ணி அந்த யூட்ரஸோட அட்டாச் பண்ணிக்கிடும். அதான் இதில் கொடுத்துருக்கு. ட்ரோபோபிளாஸ்ட் cells in the blastocyst send out several finger-like projections called chorionic villi. சரியா? இதை நம்ம அன்னைக்கு பார்த்தது இல்லையா? பிளாஸ்டோசிஸ்ல 2 செல்ஸாக இருக்குது, 2 விதமான செல்ஸ். ஒரு செல்ஸ் வந்து கோரியானிக் வில்லையை ஃபார்ம் பண்ணி, இன்னொன்று எம்ப்ரியோவை டெவலப் ஆகுது. இன்னைக்கு நம்ம அதில் ப்ரெக்னன்சி டைமில் ஒவ்வொன்றும் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிற பார்ப்போம். இதை நம்ம பார்த்தது ஞாபகம் இருக்கா? ஜைகோட், ரிப்பீட்டட் மைட்டாட்டிக் டிவிஷன், அதான் கிளீவேஜுங்கிறோம். மொருலா ஃபார்ம் ஆகுது. பிளாஸ்டுலா, கிராஸ் செக்ஷனில் பிளாஸ்டுலா தான் பிளாஸ்டோசீல். இது வெளியே உள்ள ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ், உள்ளுக்கு இருக்கக்கூடிய இன்னர் மாஸ் செல். அதுக்கப்புறம் இந்த செல்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி கேஸ்ட்ருலேஷன் நடக்குது. அதில் 3 விதமான ஜெர்ம்ஸ் லேயர் ஃபார்ம் ஆகுது. எக்டோடம், எண்டோடம், அதுக்கப்புறம் மீசோடம். அந்த ஜெர்ம் லைன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த எம்ப்ரியோ ஒவ்வொரு எக்டோடம் பர்டிகுலர் பார்ட்டை டெவலப் ஆகும். எண்டோடம் சர்டன் ஆர்கன்ஸை டெவலப் ஆகும். மீசோடம் சர்டன் ஆர்கன்ஸை டெவலப் ஆகும். அப்போ இதுக்கு அடுத்தாப்புல என்ன நடக்கும்னா ஆர்கனோஜெனிசிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் வில் பி தேர். சரியா? சரி, அதுக்கு நம்ம பார்க்கும்போது எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆம்னியான், யோக் சாக், அல்லன்டாய்ஸ், கோரியான். கோரியான்ங்கிறது வெளியில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் கோரியான். இது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், ஆம்னியாட்டிக் பேக். இது யோக் சாக், இது அல்லன்டாய்ஸ், இது அம்பிளிக்கல் கார்டு. சரியா? என்னமே அந்த கோரியானிக் வில்லையும் யூட்டிரைன் டிஷ்யூ, இந்த கோரியானிக் வில்லையும் இந்த யூட்டிரஸ் டிஷ்யூவும் சேர்ந்து பிளாசண்டா ஃபார்ம் ஆகும். இந்த பிளாசண்டாக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. இதன் மூலமாக தான் நியூட்ரியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கு, வேஸ்ட் ரிமூவ் ஆகுது, 2 டிஷ்யூமே சேராது. அதாவது ஃபீட்டஸில் உள்ள பிளட்டும் யூட்ரஸில் உள்ள பிளட்டும் மிக்ஸ் ஆகாது. ஆனால் நியூட்ரியன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிடும், வேஸ்ட் டிஃப்யூஸ் அவுட் ஆகிக்கிடும் இந்த பிளாசண்டா மூலமா அல்ல கோரியானிக் வில்லை மூலமா. சரியா? சரி, இப்போ நம்ம இது பார்த்தோம் என்னன்னா 3 விதமான ஜெர்ம் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. எக்டோடம், மீசோடம், எண்டோடம்னு. இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸ் தான் சர்வ்ஸ் அஸ் பிரிமிட்டிவ் டிஷ்யூஸ். இந்த பிரிமிட்டிவ் டிஷ்யூல இருந்தால் ஆர்கன் டெவலப் ஆகுது. அப்போ உடம்புல உள்ள டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் டெவலப் ஆகிறது இந்த பிரைமரி ஜெர்ம் லேயர்ல இருந்து தான். இந்த பிரைமரி ஜெர்ம் லேயர் பிரிமிட்டிவ் டிஷ்யூ ஆக்ட் பண்ணு. சரியா? இப்போ பாரு, எக்டோடம்.
ectoderm give rise to central nervous system. Central nervous system என்னெல்லாம் வரும்? Brain and spinal cord. அதுக்கு peripheral nervous system, epidermis and its derivatives and memory glands. சரியா? அப்போ ectodermல இருந்து இதெல்லாம் டெவலப் ஆகுது. இன்னும் mesoderm give rise to connective tissue, cartilage and bone, muscles and organs of urinogenital system. இதில் ரெண்டு வேர்டு இருக்கு. யூரினோஜெனிட்டல்னா யூரினரி சிஸ்டம் அண்ட் ஜெனிட்டல் சிஸ்டம். யூரினரி சிஸ்டத்தில் என்னெல்லாம் வரும்? கிட்னி, யூரேட்டர், யூரினரி பிளாடர் இதெல்லாம் வரும். ஜெனிட்டல் சிஸ்டத்தில் எது வரும்? கோனட்ஸ். மேலில் டெஸ்டஸ், ஃபீமேலில் ஓவரிஸ். சரியா? சரி. இனிமேல் எண்டோடேம். எண்டோடேம் gives rise to epithelium of gastrointestinal and respiratory tract, liver, pancreas, thyroid and parathyroid. இதெல்லாம் எண்டோடேம்ல இருந்து டெவலப் ஆகும். இது மட்டும்தான் இல்லை, நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, நிறைய டிஷ்யூ சிஸ்டம்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்குறது சில எக்ஸாம்பிள்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுதான் அந்த இந்த எக்டோடேம், மீசோடேம், எண்டோடேம் இதான் ப்ரிமிட்டிவ் ஜெர்ம் லேயர்ஸ். அதுலேருந்து தான் இது ஒவ்வொரு ஆர்கனும் டெவலப் ஆகுது. சரியா? இனிமேல் ஹியூமன் ப்ரெக்னன்சி. ஹியூமன் பீயிங்ஸில் ப்ரெக்னன்சி வந்து 280 days அல்ல 40 weeks, அதாவது ரஃபாக 9 months நம்ம சொல்லலாம். ஒரு மாதத்துக்கு 30 days, 9 monthsக்கு வந்து 270 days ப்ளஸ் ஆர் மைனஸ் 10, அப்போது 280 days. சரியா? 40 weeks and is called gestation period. இந்த 40 weeks time அல்ல 280 days gestation periodன்னு சொல்லுவோம். அந்த ப்ரெக்னன்சி பீரியடை நம்ம ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படிங்கிறோம். அடுத்தாப்புல இந்த ஜெஸ்டேஷன் பீரியட் நம்ம படிக்கிறதுக்கு வசதியாக 3 பிரிக்கிறாங்க ட்ரைமெஸ்டராக. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்டு ட்ரைமெஸ்டர். ஒவ்வொரு ட்ரைமெஸ்டரும் 3 months. அப்போ ஒவ்வொரு 3 monthsல என்ன நடக்குங்கிறப்ப நம்ம இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது அந்த 3 ஜேர்மில் எப்படி டெவலப் ஆகுதுன்னு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒவ்வொரு மாதம்ல ஒவ்வொரு வீக்கில் எது டெவலப் ஆகுது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ப்ரெக்னன்சி வந்து நம்ம பார்த்தோம் 280 days. சரியா? இப்போ இது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக 3 ட்ரைமெஸ்டராக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரைமெஸ்டருக்கும் 3 months. அப்போ முதல் இதுக்கு 3 மாதம், ரெண்டாவதுக்கு 3 மாதம், மூணாவதுக்கு 3 மாதம், மொத்தத்தில் 9 months. சரியா? சரி. அதுக்கு அடுத்தாப்புல டெலிவரி. சரி. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் இஸ் த மெயின் பீரியட் ஆஃப் ஆர்கனோஜெனிசி. இதில் தான் மெயினான ஆர்கன்லாம் டெவலப் ஆகுது. த பாடி ஆர்கன்ஸ் நேம்லி த ஹார்ட். இதிலே இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே ஹார்ட் டெவலப் ஆயிடுது. அதுக்கிற லிம்ஸ், லங்ஸ், லிவர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனட்டிக் ஆர்கன்ஸ். இதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் 3 months, தேர்ட் மந்த்லலாம் நம்ம வந்து ஒரு பேபியோட செக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன் விசிபிளாக டெவலப் ஆயிரும். அப்போ அதனுடைய செக்ஸை நம்ம சொல்லிடலாம். சரியா? இது ஃபர்ஸ்ட் 3 months. செகண்ட் 3 months the face is well formed with features of eyelids, eyelashes, eyes blink, பேபி blink பண்ணும். அதுக்கப்புறம் பாடி இஸ் கவர்ட் வித் ஃபைன் ஹேர், ரொம்ப மைன்யூட்டாக ஹேர் இருக்கும். மசில் டிஷ்யூ, அதுக்கப்புறம் போன்ஸ் become harder. இதுகெல்லாம் செகண்ட் ட்ரைமெஸ்டர். தேர்ட் ட்ரைமெஸ்டர் the fetus is fully developed and is ready for delivery by the end of 9 months. அப்போ 9th monthல இந்த தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல எண்டில் பேபி வந்து அந்த எம்ப்ரியோ ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கும், அல்ல ஃபீட்டஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கும், டெலிவரி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? சரி. இனிமே அடுத்தது இனிமே டியூரிங் ப்ரெக்னன்சியில் பிளாசண்டா நம்ம ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த இருக்கு இந்த பிளாசண்டா, அதாவது கோரியானிக் வில்லையும் யூட்டிரைன் டிஷ்யூம் சேர்ந்து பிளாசண்டா மாறுது. இந்த பிளாசண்டாவோட ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம்னா ப்ரெக்னன்சி டைமில் இட் ஆக்ட்ஸ் as a temporary endocrine system அல்ல டெம்பரரி எண்டோகிரைன் கிளாண்ட் ஆக்ட் பண்ணுது. எதனால்? வேரியஸ் ஹார்மோன்ஸ் வந்து இது செக்ரீட் பண்ணுது. என்ன ஹார்மோன்லாம்? ஹியூமன் கோரியானிக் குனடோட்ரோபின் HCG, ஹியூமன் கோரியானிக் சொமட்டோட்ரோபின் HCS, அல்ல ஹியூமன் பிளாசெண்டல் லாக்டோஜன் HPL, ஈஸ்ட்ரோஜன்ஸ், ப்ரோஜெஸ்ட்ரான், ரிலாக்சின்.
இதெல்லாம் ஹார்மோன்ஸ் எது செக்ரீட் பண்ணுது? பிளாசண்டா. அதனால தான் இதுக்கு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பிளாசண்டா பற்றி படிக்கும்போது நிறைய ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதில் ஒரு ஃபங்க்ஷன் என்னது? ஆக்ட்ஸ் ஆஸ் அ டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட். சரியா? இதில் செக்ரீட் பண்ணக்கூடிய ரிலாக்ஸின் எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா, ரிலாக்ஸேஷன் ஆஃப் த பெல்விக் லிகமெண்ட், இடுப்பு வளையத்தில் உள்ள எலும்புகளில் உள்ள 2 எலும்புகளை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் லிகமெண்ட்ஸ். 2 எலும்பை, இடுப்பில் உள்ள எலும்புகளை ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் லிகமெண்ட்ஸ். அந்த லிகமெண்ட்ஸை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ரிலாக்ஸின் ஹார்மோனோட ஃபங்க்ஷன். எப்போ? அட் த டைம் ஆஃப் சைல்ட் பர்த், பார்ச்சுரேஷன். சைல்ட் பர்த் டைமில் அந்த இடுப்பு எலும்புகள்லாம் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கணும் டெலிவரிக்காக. அதுக்கு இந்த ரிலாக்ஸினை செக்ரீட் பண்ணக்கூடிய இந்த பிளாசண்டா. அடுத்தது ஹார்மோன்ஸ் லைக் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், கார்டிசால், ப்ரொலாக்டின், தைராக்சின் எட்ஸெட்ரா இஸ் இன்க்ரீஸ்ட் செவரல் டைம்ஸ், செவரல் ஃபோல்ஸ் இந்த மெட்டர்னல் பிளட். மதரோட பிளட்ல இந்த ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் பண்ணப்படுது. எதைக்காண்டின்னா, ஆர் எசென்ஷியல் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபீட்டல் growth. அந்த எம்ப்ரியோவோட growthக்கு இந்த ஹார்மோன்லாம் ஹெல்ப்பாக ஃபங்க்ஷன் பண்ணுது. சரியா? இனிமே சைல்ட் பர்த் அண்ட் லாக்டேஷன், பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். அப்போ பார்ச்சுரேஷன் அல்லது சைல்ட் பர்த்னா என்ன? இஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் பிரெக்னன்சி அண்ட் கிவிங் பர்த் டு த பேபி. The series of events that expels the infant from the uterus is collectively called labor. ஒரு குழந்தைய அல்ல இன்ஃபேண்ட்டை மதர்ஸோட பாடியை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு, வெளியே தள்ளக்கூடிய அந்த அனைத்து நிகழ்வுக்கும் பேர் லேபர். சரியா? அடுத்து த்ரூ அவுட் பிரெக்னன்சி the uterus undergoes periodic episodes of weak and strong contractions. throughout the pregnancyல என்ன நடக்கும்னா, அந்த யூட்ரஸ்ல லேசான மைல்டு கான்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எதுக்கு பயனாகாதுன்னா, சைல்ட் பர்த்துக்கு பயனாகாது. அது லேசான கான்ட்ராக்ஷன் இருக்கும். சரி, அப்புறம் தீஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் கால்டு பிராக்ஸ்ட்ராஹிக் கான்ட்ராக்ஷன் லீட் டு ஃபால்ஸ் லேபர். இது குழந்தை பேர்காலத்துக்கு தேவையான வழியை இது உருவாக்காது. பேர்காலத்தை உருவாக்க தேவையான கான்ட்ராக்ஷனை இதால் கிரியேட் பண்ண முடியாது. சரியா? ஆஸ் த பிரெக்னன்சி ப்ரோக்ரஸ், increase in the concentration, estrogen concentration promotes uterine contraction. uterine contraction கூட்டக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன், இந்த ஹார்மோன்லாம் சேர்ந்து தான் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன். அந்த கான்ட்ராக்ஷன் மூலமாக தான் ஃபீட்டஸோட மூவ்மெண்ட், சைல்ட் பர்த் அல்லது பார்ச்சுரேஷன் நடக்கும். These uterine contractions facilitate molding of the fetus and downward movement of the fetus. சரியா? இனிமே அந்த descendants of the fetus causes, அந்த குழந்தை பேர்காலம் யூட்ரஸ் விட்டு கீழே வரும் என்னெல்லாம் நடக்கு? டைலேஷன் ஆஃப் சர்விக்ஸ் நம்பர் 1 அதுக்கடுத்தாப்புல ஆஃப் த யூட்டிரஸ், அதுக்கப்புறம் டைலேஷன் ஆஃப் வெஜைனல் கேனால் resulting in a neurohumoral reflex called fetal ejection reflex. அல்லது அதுக்கு பேர் என்னன்னா ஃபெர்குசான் ரிஃப்ளெக்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஸ் initiates the secretion of oxytocin from the neurohypophysis of the pituitary gland. பிரெயினில் ஹைப்போதலாமஸுக்கு கீழே பிட்யூட்டரி கிளாண்டில் ஒரு பகுதிக்கு பேர் நியூரோஹைப்போஃபைசிஸ். அது ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, அதுக்கு பேர் ஆக்சிடோசின். அது சைல்ட் பர்த்துக்கு இன்வால்வ் ஆகுது. which in turn brings about the powerful contraction of the uterine muscles and leads to the expulsion of the baby through the birth canal. அப்போ சைல்ட் பர்த்துக்கு தேவையான ஒரு ஹார்மோன் ஆக்சிடோசின். இதை செக்ரீட் பண்ணக்கூடியது பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த பிட்யூட்டரி கிளாண்டில் உள்ள இந்த ஆக்சிடோசினை செக்ரீட் பண்ணக்கூடிய ரீஜனுக்கு பேர் நியூரோஹைப்போஃபைசிஸ். சரியா? சரி, இன்னும் அடுத்தது this sequence of events is called the childbirth or parturition. Okay, relaxin is a hormone, இப்படி பார்த்தோம், secreted by the placenta and corpus luteum, promotes childbirth or parturition by relaxing the pelvic joints and by dilation of the cervix with the continued powerful
கான்ட்ராக்ஷன்ஸ். சரியா? அடுத்தது, இந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது முதல்ல என்ன நடக்கும்னா, அந்த ஆம்னியாட்டிக் பேக் ரப்சர் ஆகும். அந்த ஆம்னியாட்டிக் பேக் உள்ள என்ன இருக்குன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். இப்போ நம்ம பார்த்தோம் அந்த இருக்கு பேர், இது ஆம்னியாட்டிக் பேக். இதுக்குள்ள அந்த ஃபீட்டஸ் இருக்கு. இந்த லிக்விடுக்கு பேர் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். இது ஆம்னியாட்டிக் பேக். சரியா? அப்போ ஆம்னியாட்டிக் மெம்பரேன் ரப்சர்ஸ் அல்ல பிரேக்ஸ் and the amniotic fluid flows out through the vagina followed by the fetus. குழந்தை பெயர்கால நடக்கும்போதும் என்ன amniotic fluid fetus எல்லாம் சேர்ந்து வெளியே வந்துடும். The placenta along with the remains of the umbilical cord called afterbirth. ஃபீட்டஸ் பிறந்ததுக்கு அப்புறம் மீதி உள்ள பிளாசண்டா, அம்பிளிக்கல் கார்டு இது எல்லாம் எக்ஸ்பெல் பண்ணப்படும். அதுக்கு பேர் ஆஃப்டர் பர்த். சரியா? அதுக்கு அந்த அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணி அதில் ஒரு கிளிப் போட்டு விட்ருவாங்க நமக்கு. சரியா? அதுக்கு லாக்டேஷன், ஃபீடிங் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை மெமரி கிளாண்ட்ஸ். த மெமரி கிளாண்ட்ஸ் ஷோ சேஞ்சஸ் டூரிங் எவ்ரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அந்த மெமரி கிளாண்டில் எப்போல்லாம் சேஞ்சஸ் வருது, மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட வரும், ப்ரெக்னன்சியோட வரும், லாக்டேஷனோட வரும். அந்த 40 வீக்ஸ் டைம் இருக்குல்ல, அப்பவும் மெமரி கிளாண்டில் சேஞ்சஸ் வரும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நேரத்துலையும் சேஞ்சஸ் வரும். லாக்டேஷன் டைம்லையும் இந்த மெமரி கிளாண்டில் சேஞ்சஸ் இருக்கும். இன்க்ரீஸ்ட் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், human placental lactogen towards the end of pregnancy stimulate the hypothalamus to release prolactin. இந்த லாக்டேஷன் எப்படி நடக்குங்கிறத பாரு. ஹை லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், human placental lactogen towards the end of pregnancy stimulates the hypothalamus. பிரெயினோட கீழ் பகுதிக்கு பேர் hypothalamus. அந்த hypothalamus release prolactin releasing factor. இந்த prolactin releasing factor pituitary gland ஆக்டிவேட் பண்ணி prolactin செக்ரீட் பண்ணும். இந்த prolactin மேஜர் ரோல் இன் லாக்டோஜெனசிஸ். அப்போ prolactin releasing factor hypothalamusல இருக்கு, பிரெயினுக்கு கீழே. பிரெயினுக்கு கீழே இருக்கக்கூடிய pituitary glandல இந்த prolactin releasing ஹார்மோன் ஆக்டிவேட் பண்ணி prolactin செக்ரீட் பண்ணுது. இந்த prolactin லாக்டோஜெனிசிஸை ஆக்டிவேட் பண்ணுது. சரியா? அதனால இப்போ ஆக்சிடோசினோட செகண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, காசஸ் த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ். லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் த ஆக்சுவல் இன்ஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த ஆல்வியோலை ஆஃப் த மெமரி கிளாண்ட். மெமரி கிளாண்டில் இருந்து மில்க் செக்ரீஷனை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது அல்ல இன்ஜெக்ஷன் ஆஃப் மில்கை பண்ணக்கூடியது ஆக்சிடோசின். சரியா? டியூரிங் லாக்டேஷன், அந்த ஃபீடிங் டைமில் லாக்டேஷன், oxytocin also stimulates the recently emptied uterus to contract, helping it to return to pre-pregnancy size. pregnancy முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபீமேலுக்கு அந்த யூட்டரஸ் எல்லாம் நார்மல் ஷேப்புக்கு வரணும். ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுடைய அந்த யூட்ரஸ் ரீஜன் என்லார்ஜ் ஆகிறது நமக்கு அவங்களுடையது தெரியும். இந்த ஆக்சிடோசின் தான் அது நார்மல், திரும்ப நார்மல் ஷேப்புக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஃபங்க்ஷன் லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ், அதாவது மில்க் செக்ரீஷன், இன்ஜெக்ஷன் ஆஃப் மில்க். ரெண்டாவது ரிட்டர்ன் டு ப்ரீ ப்ரெக்னன்சி சைஸ். சரியா? அடுத்தது மில்கில் ஃபஸ்ட் டேல செக்ரீட் பண்ணக்கூடிய மில்க்குக்கு பேர் கொலஸ்ட்ரால். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லோயிஷ் ஃப்ளூயிட். இது மாடுகளெல்லாம் சீம்பால்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இது விருப்பமாக வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா? நல்லா பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு 2 days செக்ரீட் பண்ணக்கூடிய மில்க் 1 or 2 days இருக்கும். அதுக்கு பேர் கொலஸ்ட்ரால். சரி, கொலஸ்ட்ரால். The mammary gland secretes a yellowish fluid called colostrum during the initial few days after childbirth. It has less lactose than milk. மில்கில் நிறைய லாக்டோஸ், மில்க் சுகர் இருக்கும். ஆனால் கொலஸ்ட்ரமில் லாக்டோஸ் குறைவாக இருக்கும். நோ ஃபேட் இருக்காது. பட் இட் கண்டைன்ஸ் மோர் ப்ரோட்டீன், நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ஃபீட்டஸ் அலையும் இன்ஃபென்ட், பிறந்த குழந்தை வேகமாக வளர்வதற்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், அதுக்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் இஸ் ஆல்சோ ரிச் இன் இம்யூனோகுளோபுலின் ஆன்டிபாடிஸ். இதில் இம்யூனோகுளோபுலின் ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்கும் கொலஸ்ட்ரால். இது எதுக்குன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம்
அது நிறைய இன்ஃபெக்ஷன் மதரோட யூட்ரஸில் வந்து ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு பேபி பிறந்த உடனே எக்ஸ்போஸ்டு நிறைய மைக்ரோ ஆர்கானிசம். அதுக்கப்புறம் என்னது டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருந்த பாக்டீரியா உள்ளுக்கு போயிடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ரால் என்ன இருக்குது, இம்யூனோகுளோபுலின் ஏ ஆன்டிபாடிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கொலஸ்ட்ரால் இஸ் லோடட் வித் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு தன்மை, growth ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் டிஷ்யூ ரிப்பேர் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் இமீடியட் க்ரோத்துக்கு, குழந்தை வேகமாக வளருவதற்கு தேவையான ஃபேக்டர்லாம் இந்த கொலஸ்ட்ராத்தில் இருக்குது. சரியா? சரி. அடுத்த பிரஸ்ட் மில்க் இஸ் த ஐடியல் ஃபுட் ஃபார் இன்ஃபேன்ட்ஸ். இதுதான் ஒரு கரெக்டான ஃபுட்டு பிறந்த குழந்தைக்கு. ஆஸ் இட் கண்டைன்ஸ் ஆல் த நியூட்ரியன்ஸ் அல்ல கான்ஸ்டியன்ஸ் in suitable concentration and is easily digestible. இந்த காம்பனன்ட்ஸ்லாம் ஒரு குழந்தை வளருவதற்கு தேவையான ரைட் ப்ரொப்போர்ஷனில் இருக்கும் நியூட்ரியன்ஸ், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதுக்கடுத்த இட் இஸ் ஃபுல்லி சஃபிஷியன்ட் டில் அபவுட் 6 months ஆஃப் ஏஜ். 6 மாதம் ஒரு குழந்தை வளருவதற்கு தேவையான அவ்வளவு நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குது. 6 மாதம் வரைக்கும் இந்த மில்கே போதும், மதர்ஸ் ஃபீடிங்கே போதும், மதர்ஸ் மில்கே போதும். அண்ட் ஆல் இன்ஃபென்ட்ஸ் மஸ்ட் பி பிரஸ்ட் ஃபெட் by the mother to ensure the growth of a healthy baby. ஒரு ஹெல்தி பேபியை வளர்வதற்கு பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப முக்கியமானது, பிரஸ்ட் மில்க் ரொம்ப முக்கியமானது. சரி, இட் ஆக்ட்ஸ் as a natural antimicrobial agent to actively stimulate the maturation of the infant's immune system. குழந்தையோட நோய் எதிர்ப்பு தன்மையை ஆக்டிவேட் பண்ணுவதற்கு தேவையான ஃபேக்டர்ஸ் பிரஸ்ட் மில்க்ல இருக்கு. அதுக்கு இந்த மில்கில் நோ ஆர்டிஃபிஷியல் ஃபீடு, எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபீடும் இதை கம்பேர் பண்ண முடியாது. பிரஸ்ட் மில்க் நோ ஆர்டிஃபிஷியல் ஃபீடு கேன் சப்ஸ்டியூட் த ஃபர்ஸ்ட் மில்க் வித் ஆல் இட்ஸ் நேச்சுரல் பெனிஃபிட்ஸ். இந்த மதர்ஸோட மில்கை கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபீடுமே கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் தேர்ஃபோர் ஷுட் பி டெஃபினெட்லி ஃபெட் டு த பேபி ஆஃப்டர் பர்த் ஒன்லி பை த பிரஸ்ட் மில்க். ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னையோட நமக்கு இந்த பாடம் முடிஞ்சது. நீங்கள் வேகமாக பாடத்தை இப்போ நமக்கு பயோ ஜுவாலஜி 2 முடிச்சாச்சு, பயோ பாட்னியில் 1 முடிச்சிருக்கிறோம். இனிமேல் அடுத்த நாள் அடுத்த கிளாஸுக்கு அடுத்த பாடத்தை ஆரம்பிப்போம். இப்போ இதுவும் முடித்தனால ஒரு நாள் உங்களுக்கு ஒரு 1 வேர்டு டெஸ்ட்டு, ஒரு நாள் ஒரு லேபிள் டயக்ராம் டெஸ்ட்டு, அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் டெஸ்ட்டும் ஒன்று வைக்கப்படும். இதுக்கு முந்தி கொடுத்த மாதிரி அசைன்மெண்ட் ஒர்க்கையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, வேகமாக முடிச்சிருங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.